ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உணர்வுள்ள இருதயம். யோவான் 16:8 சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கர்த்தர் தாமே நமக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தருகிறார். ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனது மனசாட்சி அலறுகிறது. எந்த சபையில் பாவங்களை சுட்டிக்காட்டி உணர்த்தக்கூடிய உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார்களோ அந்த சபை பாக்கியமுள்ளது. இன்று அநேகம் பேர் வாக்குத்தத்தங்களை விரும்புகிறார்கள், ஆறுதலையும் தேறுதலையும் விரும்புகிறார்கள். இவர்கள் தாலாட்டு பாடல்களையும் ஆசீர்வாத வார்த்தைகளையும் விரும்புகிறார்களே தவிர தங்கள் குறைகளை சீர்படுத்திக் கொள்ள முன்வருவதில்லை. வாக்கு தத்தங்கள் தேவைதான். அதே நேரத்தில் உங்கள் தவறுகளை சுட்டி காண்பித்து கண்ணீரோடு உங்களுக்காய் ஜெபித்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஊழியர்கள் மிக அவசியம். தாவீது ஒரு முறை துணிந்து பாவம் செய்தார். உப்பரகையின் மேல் நின்று இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தார். இன்னொருவனின் மனைவி என்று அறிந்தும் அவனை போர் முனைக்கு அனுப்பி கொலை செய்தார். புருஷன் இருக்கும்போதே விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவளது வயிற்றில் குழந்தையும் உண்டாகிவிட்டது. அதன் பின்பு அவளை திருமணம் செய்து அரமனைக்கு கொண்டு வந்தார். அது பாவம் என்று உணரவே இல்லை. 1 வருடம் கடந்து போயிற்று. அப்பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். ஐயா, ஒரு பெரிய பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தன. அவன் தன் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிக்கு அந்த ஆடுகளில் ஒன்றை சமைத்து விருந்து கொடுக்காமல் அருகில் இருந்த ஒரு ஏழை வீட்டிலுள்ள ஒரே ஆட்டை பிடித்து கொண்டு வந்து விருந்து வைத்து விட்டான். இப்போது அந்த ஏழை அழுகிறான் என்று நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடம் சொன்னார். அதை கேட்டதும் தாவீது கோபமுற்று அந்த தீர்க்கதரிசியிடம் அந்த பணக்காரனுக்கு மரண தண்டனை விதிக்கும்படி கூறினார். அதற்கு அந்த தீர்க்கதரிசி, நீயே அந்த மனிதன் என்று சொல்லி தாவீதின் அக்கிரமங்களை எல்லாம் உணர்த்தினார். அப்பொழுதுதான் தாவீது தன் தவறை உணர்ந்து கண்ணீரோடு பாவ அறிக்கை செய்து 51ஆம் சங்கீதத்தை எழுதினார். நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி ஜெபம் பண்ணினார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் என்று கண்ணீரோடு மனம் திரும்பினார். 19ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று புலம்பினார். 139ஆம் சங்கீதம் 23-24 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்தறிய முற்படும் போது கர்த்தர் உங்கள் தவறை உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கெஞ்சி மன்றாடும் போது கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு தந்தருள்வார். இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இன்றைய வேத வாசிப்பு
காலை யாத்ராகமம் 23 மற்றும் 24 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 20 அதிகாரம் 1 16 முடிய. அன்புக்குரிய அந்தன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உணர்வுள்ள இருதயத்தோடு தவறை திருத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.